டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பாமகவில் இருந்து தன்னை நீக்கும் அதிகாரம் அன்புமணிக்கு இல்லை என்று பாமக எம்எல்ஏ அருள் பதிலடி கொடுத்துள்ளார். மன்னிப்பு கேட்கும் அளவிற்கு தாம் எந்த தவறையும் செய்யவில்லை என்று கூறிய அருள், எந்த காலத்திலும் பாமகவை விட்டு வேறு கட்சியில் இணைய மாட்டேன் என்றும் தெரிவித்துள்ளார். பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையிலான மோதல் தொடர்ந்து வருகிறது. பாமகவில் அன்புமணியின் ஆதரவாளர்களை நீக்கிவிட்டு அந்த இடத்திற்கு புதியவர்களை ராமதாஸ் நியமிக்கிறார். ஆனால் அன்புமணி ராமதாஸின் நியமனங்களை செல்லாது என்று பதிலடி கொடுத்து வந்துள்ளார். இதனிடையே சேலம் மாவட்ட பாமக பொதுக்குழு கூட்டம் கடந்த வாரம் நடைபெற்றது. அதற்கு முன்பாக திடீரென்று சேலம் மேற்கு தொகுதி எம்எல்ஏ அருள் நெஞ்சுவலி ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துக் கொண்டார். ஆனால் ராமதாஸ் கூட்டிய ஆலோசனை கூட்டத்தில் அருள் கலந்து கொண்டார். அப்போது எம்எல்ஏ அருளுக்கு பாமகவின் இணை பொதுச் செயலாளர் பதவி அளிக்கப்பட்டது. இதற்கு அன்புமணி தரப்பில் உத்தரவு செல்லாது என்று கூறி அருள் பதிலடி கொடுத்துள்ளார். இதனால் அன்புமணி மற்றும் அருள் இடையில் மோதல் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் பாமக கட்டுப்பாட்டை மீறும் வகையிலும் அவப்பெயரை ஏற்படுத்தும் வகையிலும் அருள் செயல்பட்டு வருகிறார். அவர் பாமக தலைமை குறித்து முதன்மை ஊடகங்களிலும் சமூக ஊடகங்களிலும் அவதூறான விமர்சனங்களை முன்வைக்கிறார். இதுகுறித்து விளக்கம் கேட்டு 12 மணி நேரத்திற்குள் மன்னிப்பு கேட்க அறிவுறுத்தப்பட்டதை அருள் ஏற்கவில்லை. பாமக ஒழுங்கு நடவடிக்கை குழு பரிந்துரை அடிப்படையில் எம்எல்ஏ அருள் கட்சியிலிருந்து நீக்கப்படுகிறார். எம்எல்ஏ அருளுடன் பாமகவினர் யாரும் எந்தவித தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று அன்புமணி அதிரடியாக உத்தரவிட்டிருக்கிறார். இது பாமகவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதற்கு அருள், மன்னிப்பு கேட்கும் அளவிற்கு நான் எந்த தவறும் செய்யவில்லை. ராமதாஸை விட்டு வெளியே வந்துவிட்டால் நான் நல்லவனா? இருவரும் வாழ்க என்று சொல்ல வேண்டும். பதவிக்கு ஆசைப்பட்டு ராமதாஸை விட்டுவிட்டு அன்புமணி பக்கம் செல்லவில்லை. ராமதாஸுக்கு பின்பு அன்புமணி வேண்டுமென்று சொல்கிறேன். என்னுடைய நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்கிறேன். எந்த காலத்திலும் பாமகவில் இருந்து விலக மாட்டேன், வேறு கட்சியிலும் சேரமாட்டேன் என்று அருள் தெரிவித்திருக்கிறார். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட், டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.